திடீரென தேமுதிக கழகத்திற்கு வந்த நாகம் எப்படி வந்தது, என்ன செய்தது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கட்சி கலைஞர்னு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் நல்ல நடிகர் மட்டும் இல்லாம நல்ல ஒரு மனிதர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்தவர். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பதற்கு போல மனதில் எதையும் வைத்து பேசாமல் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் துணிச்சலோடு தட்டி கேட்டு விடுவார். எதிர்பார்க்காத விதமாக டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு காலமானார். இவருடைய இழப்பு தமிழ்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அஞ்சலி செலுத்தும் விதமாக இவருடைய இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். மட்டும் இல்லாமல் இவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது கருடர்கள் வானில் 3 முறை வட்டமிட்டனர். கேப்டனை சொர்க்கத்திற்கு அழைத்து வருமாறு பெருமானே கருடனை அனுப்பி வைத்ததாக பலர் கூற நாம் கேள்விப்பட்டிருப்போம். நிலையில் தேமுதிக தலைமை கழகத்திற்கு நேற்று ஒரு நாகப்பாம்பு வந்து அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தவர்களோ தலைமை கழகத்திற்கு கேப்டனே நேரில் வந்ததாக கூறினர். அந்த பாம்பு கேப்டன் எந்த வழியாக வருவாரோ அதே வழியில் வந்து அவர் அமர்ந்திருந்த அறைக்கு சென்று பின்பு அங்கிருந்து வெளியேறியது. இதை பற்றியான உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.